போவேன். இருக்காது. நான் ட்ரை பண்றேன். இல்ல. இதெல்லாம் உங்களுக்கே ஆச்சரியமா இல்லையா என்ன? உங்க ஹஸ்பண்டோட போன் நம்பர் உங்களுக்கே ஞாபகம் இல்ல. உண்மை என்னன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லங்கிறதுனாலதான் அதை பத்தி உங்க ஞாபகத்துல எதுவுமே இல்ல. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. சரி, அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த போன் நம்பரை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்க கல்யாணம் நடந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். முயற்சி பண்ணி பாருங்க ரஜினி, முயற்சி பண்ணுங்க. இல்ல. உங்க ஹஸ்பண்ட் நம்பர் ஞாபகம் இல்லனா உங்க வீட்ல இருக்கிறவங்க நம்பராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமே, ட்ரை பண்ணுங்க. இல்ல. சரி, உங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி டேட்டாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒன்னாவது ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்ல, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நான் விக்ரம் கிட்ட பேசணும். சொல்லுங்க ஐயா, என் விக்ரம் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். உடனே பேசணும். தன்வீர் அம்மா ஆக போறாளா? அதனாலதான் நிக்காவுக்கு அசார் இவ்ளோ அவசரப்படுறாளா? அசார், இதெல்லாம் உண்மையா? இன்னைக்கு ரம்ஜானோட முதல் நாள். அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விரதத்தை இப்ப நாம விட போறோம். அந்த அல்லாஹ் நாம இதே கட்டுப்பாடோட இருக்க நமக்கு வழிவகுக்கணும். அப்பதான் நாம விரதம் இருக்க முடியும். அந்த அல்லாஹ் கிட்ட நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். அவரோட கருணை நம்ம மேல பொழியணும். பிஸ்மில்லா பண்ணுங்க. ஒரு நிமிஷம். சொல்லு சதீஷ், நீ ரஹீம்பூருக்கு போனியா? அப்ப சரி, நீங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சதீஷ், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சே ஆகணும். சரி. உங்களுக்கு தெரியுமா, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த நோன்பு இருக்கேன். நான் முதல் தடவையா நோன்பு இருக்கும் போது எப்ப விடியுது எப்ப ராத்திரி ஆகுதுன்னே தெரியாது. எனக்கு பசிக்கவே பசிக்காது. அல்லாஹ் என் மேல அவ்வளவு கருணை வச்சிருக்காரு. நோன்பு யாரு இருக்கிறாங்களோ அவங்க தனக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டு வச்சுக்கணும். ஷெரின், அயான் இன்னும் வரல? எங்க போயிருக்கான்? வந்துட்டே இருப்பான். இதோ வந்துட்டேன் பாருங்க. அட வாப்பா அயான், சீக்கிரம் வா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாப்பா வந்து உட்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரமா நோம்பு முடி.
இங்க பாருங்க, இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நிக்கத் இம்ரானோட நிக்காவ பண்டிகை முடிஞ்சதை வச்சுக்கலாமா? ஆ? யா அல்லாஹ், இதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்கவே முடியாது ஹசீனா அபி. அப்படித்தானே ராஷித்? ஆ? ஆமா, நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நாம ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஈத்துக்கு ஒரு நாள் விட்டு நாம நிக்காவை வச்சுக்கலாம். இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். நுஷத், போ சமையலறையில ஸ்வீட் இருக்கு, எடுத்துட்டு வா போ. ஆமா, இது முடிவாயிடுச்சு. இன்னொன்னு முடிவானா சந்தோஷம்தான். அது என்னன்னா, நம்மோட அயான்மியானுக்கும் உமேராவுக்கும் நிக்காவுக்கு நாள் குறிக்கணும். ஆ? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட சொன்னேனே, அது இவளை பத்தி தான். பாரு எப்படி நடந்து வர்றான்னு. நெத்தியில குங்குமம், அப்புறம் சேலை வேற கட்டிக்கிட்டு வரா பாரு. நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் போகட்டும். நீ வா, வந்து உட்காரு, கபாப் சாப்பிடு. இல்ல வேண்டாம். நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். நான் சைவம் தான் சாப்பிடுவேன். சுத்த சைவம். அட நீ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இத சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பழகிருந்தீனா அப்புறம் இந்த இழத்தலையெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டா. நீ என்ன சாப்பிட போறேன்னா, பன்னீர், கீரை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டேன். இந்தா நீ சாப்பிடு. ஆன்ட்டி, நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் இதை சாப்பிட மாட்டேன். உங்களை பத்தி நான் சொல்லணுமா? உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க இதெல்லாம் நிறைய சாப்பிடுவீங்கன்னு. என்ன சொன்ன நீ? நான் என்ன சொன்னேன்னா, அது வந்து நான் அங்க போய் உட்காரலாமா? அது என்னன்னா, எனக்கு இந்த வாசனை கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பசிக்குதா? ஆமா, நன்றி. நீ வேணா பாரு, நான் இந்த ரஜினியோட ஆவியை விரட்டி அடிக்கலைன்னா அப்புறம் என் பேரு ஹசீனாவே இல்லை. இவளை கபாப் தின்ன வச்சு காட்டுறான் பாரு, நடக்கும் அது. எனக்கு எல்லாம் தெரியும் தன்வீர். ஒரு பொய்ய உண்மையாக்குறது எனக்கு கை வந்த கல்யாணம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, இது எப்படிப்பட்ட பொய்னா அத உண்மையாவும் மாத்த முடியும். தன்வீர், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எதுக்கு வேணாலும் போய் சொல்லலாம். எனக்கு ஒரு ஆதாரம் வேணும். நமக்கு இடையில ஆழமான விரோதம் இருக்கு சோயா. சோ என்னால மாட்டேன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஆதாரம் தானே வேணும்? இப்பவே தரேன். இந்தா, இது என்னோட ரிப்போர்ட். தன்வீர், நீ இப்பதானே சொன்ன நீ எதுக்கும் யோசிக்காம சரளமா போய் சொல்லுவேன. இந்த ரிப்போர்ட்ஸ் பொய்யா கூட இருக்கலாம்ல.
என் மேல எவ்வளவு சந்தேகப்படுற ஜோயா? ஓகே, இப்பவே உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். கொடு. பிங்க்னா ஆமான்னு அர்த்தம். இந்த மாதிரி கர்ப்பமா இருந்தா எல்லாரும் வாழ்த்துக்கள் தான் சொல்லுவாங்க. சரி, எனக்கு வாழ்த்து வேணா சொல்லாம இரு. அட்லீஸ்ட் நீ என்னோட குழந்தைக்காகவாவது ஸ்வெட்டர் பின்னலாம்ல. எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா சோயா? பாவம் இந்த ஜோயா. உண்மைதான் ஜோயா, நான் அம்மாவாக போறது. ஆனா இதுவும் உண்மைதான். என் குழந்தைக்கு அப்பா அசார் இல்ல. ஆனா என்ன பண்ண, இந்த உண்மை உனக்கும் தெரிய போறது இல்ல, அசாருக்கும் தெரிய போறது இல்ல. இங்க பாருமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன். யாராவது வேணும்னு இப்படி சாப்பிட சொல்வாங்களா? என்ன மன்னிச்சிரு. சரிங்க, பரவாயில்ல. இந்த ஜூஸ் நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன், குடி. ஆன்ட்டி, நான் அதை அப்புறமா குடிக்கிறேன். இப்பவே குடி. நீ குடிக்கலன்னா என்ன மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். குடிச்சிடுமா. சரி. குடி குடி. பாருமா, நான் உன்னை சாப்பிட விடாம தடுத்துட்டேன். இந்தா சாப்பிடு, அப்புறமா குடி. நீ இதைத்தானே சாப்பிட்டுட்டு இருந்த. இந்தா. அட, ஹசீனாவுக்கு என்னாச்சு? ஒரேடியா பாசத்தை பொழியிறா. ஹசீனா இருக்காளே, ஹுமேராவோட பிளேட்ல கபாப கலந்து வச்சுட்டா. இப்ப பாருங்க அவ எப்படி சாப்பிடுறான்னு. அட, அவளை என்ன முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு? அவ என்ன சாதாரணமா அவ செஞ்சிருக்கா? அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. கபாப ஒரு துண்டை எடுத்து வாய்க்குள்ள போட்ட உடனே எல்லாம் ஞாபகத்துல வந்துரும். அவ ரஜினி கிஜனி எல்லாம் கிடையாது, ஹுமேரா தான். சாப். பண்றீங்க? எதுக்கு இப்படி ஏமாத்தி இவளுக்கு நான்வெஜ் கொடுக்குறீங்க? நான்வெஜ்? அட கடவுளே! ஆமா, இவங்க பிளேட்ல கபாப கலந்து வச்சுட்டாங்க. இல்ல அசினாபி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவ அத வேண்டாம்னு சொல்லும்போது நீங்க எதுக்காக வற்புறுத்தி அவளை கொடுக்குறீங்க? நேத்துதான் என்கிட்ட சொன்னாங்க இந்த ரம்ஜான் மாசத்துல எல்லாரும் உண்மையாவும் பவித்திரமாவும் இருப்பாங்கன்னு. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. அட கடவுளே! இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. உங்களை மாதிரி ஒரு மாமியார் எல்லாம் நிக்கத்தக்க கண்டிப்பா எப்பவுமே கிடைக்க கூடாது. எல்லாத்தையும்
நான் இப்ப செஞ்சதெல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தோட தான். அவ கபாப மட்டும் சாப்பிட்டு இருந்தான்னா பழசெல்லாம் ஞாபகத்துல வந்திருக்கும். நல்ல வேளை அவ சாப்பிடுறதுக்கு முன்னாடி நிக்கத் அவளை தடுத்துட்டா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ சரியாயிடுவான்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? இல்ல நான் வந்து இத பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. எப்படி பார்த்தாலும் இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிப்பா, இனிமே எனக்கு உங்களுக்கு எதுல சம்பந்தம் இருக்கோ அத பத்தி மட்டும் நான் உங்ககிட்ட பேசுறேன். இத பாருங்க, ஆக்சுவலி நான் எடுத்த முடிவு சரிதானான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம உங்களோட முடிவு சரியானதுதான் மிஸ்டர் கான். இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பண்றத நிறைய பேரால பண்ண முடியாது. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க உங்களோட கடமையை சரியா தான் செய்றீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தன்னோட பொறுப்பை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்யல மிஸ்டர் கான். நீங்க அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நீங்க ரொம்ப வித்தியாசமானவர். அதனாலதான் நான் உங்களை நீங்க உங்களோட பொறுப்பை விட்டு ஓட நினைச்சிருந்தீங்கன்னா என்னோட பார்வையில நீங்க ரொம்ப கீழே இறங்கி போயிருப்பீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு மனுஷன் தனக்கு பிறக்க போற குழந்தையும் அதோட அம்மாவையே விட்டுட்டு போனா அவங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட அப்பா கூட என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாரு. நான் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க மட்டும்தான் எனக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது என்ன பத்தியோ தன்வீரை பத்தின விஷயமோ கிடையாது மிஸ்டர் கான். ஒரு சின்ன குழந்தைக்காக நீங்க உங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ண போறீங்க மிஸ்டர் கான். And trust me, Mr. Khan. நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்களோ அதுதான் சரியும் கூட. I truly believe so. நான் நியூயார்க் போறேன் மிஸ்டர். இந்த தடவை நான் நிச்சயமா போயிடுவேன். இங்க ஒரே ஒரு வேலை இருக்கு. ஆனா அதுக்காக நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன்.
உன்னை நான் தடுக்க மாட்டேன் சோயா. Ah